எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, பெயரியல் ஜோதிடம் சில குறிப்புகள். பேரியல் ஜோதிடத்தை பற்றி நிறைய பேசலை, அதனால் பேரியல் ஜோதிடத்தை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் போடுறேன். இது என்னுடைய ஆய்வில் கண்டுபிடிச்ச விஷயங்களை தான் நான் போடுறேன். பெரிய ஜோதிடர்களை காப்பி பண்ணி போகிற பழக்கம் எனக்கு கிடையாது. இது என்னுடைய சொந்த கருத்து தான். இப்போ சில ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய பெயர்கள் எனக்கு ஒத்து வரல. அந்த மாதிரி பேரியல் ஜோதிடத்தை நான் இங்கே பேசலை காப்பி அடிச்சு. இது என்னுடைய சொந்த அனுபவத்தில் கண்டுபிடித்த பெயர்கள். இது நிறைய பேருக்கு பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் போடுறேன். இதே பேரியல் ஜோதிடத்தை 25,000 கொடுத்துலாம் சொல்லி கொடுக்குறாங்க. அது சிம்பிள் கான்செப்ட் தான், யாருனாலும் கற்றுக்கலாம். பயிற்சி பண்ணால் தான் நீங்கள் கற்றுக்க முடியும். அதனால் எல்லாருக்குமே ஜோதிடம் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு முயற்சி. இப்போ ஒரு 10 பாயிண்ட் போட்டு பெயர்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் நான் போட்டிருக்கேன். இன்னும் வர வீடியோக்குள்ளே நிறைய பெயர்களை நம்ம ஆய்வு பண்ணலாம். இப்போ ஒருத்தருக்கு அருணாச்சலம் அப்படின்னு பேர் இருக்குது அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது ஜாதகத்தை வச்சு அப்படின்னா, ஜல ராசியில் சூரியன், நீர் ராசிகள் என்னென்ன, கடகம், விருச்சிகம், மீனம். இந்த நீர் ராசிகளில் சூரியன் இருந்தது அப்படின்னா அவருக்கு பேர் அருணாச்சலம் அப்படின்னு பேர் வரும். ஏன்னா அருணன் அப்படிங்கிறது சூரியனுடைய பேர். அருணோதயம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது சூரியனுடைய பேர். ஜலம் அப்படிங்கிறது ஜலராசிகள். அப்போ ஜலராசிகளில் சூரியன் இருந்தால் அவங்களுக்கு அருணாச்சலம் அப்படின்னு பேர் வரும். பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது 9ஆம் இடம். அதை தனுசு ராசின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் இருந்தாலும் இது அப்ளை ஆகும். லக்னத்துக்கு 9ஆம் இடம் அப்படின்னாலும் இது அப்ளை ஆகும். இப்போ 9ஆம் அதிபதி சூரியனுடையோ செவ்வாயோடையோ சேர்ந்தாலும் இது அப்ளை ஆகும். ஏதோ ஒரு வகையில் 9ஆம் அதிபதி 9ஆம் இடம் தொடர்பு கொண்டால் இது அப்ளை ஆகும். இப்போ 9ஆம் இடத்துல சூரியனோ செவ்வாயோ இருந்தால் பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறதுனால பாக்கியராஜ் அப்படின்னு பேர் வரும், சத்யராஜ் அப்படின்னு பேர் வரும். 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்துச்சுன்னா பாக்கியஸ்ரீன்னு பேர் வரும். ஸ்ரீனா சுக்கிரன், லட்சுமினா சுக்கிரன், பாக்கியஸ்ரீ, பாக்கியலட்சுமி. 9ஆம் இடங்கிறதுனால நவநீதன் அப்படின்னு பேர் வருது, நவீன் அப்படின்னு பேர் வருது. சுக்கிரங்கிறது நவீனமாக இருக்கிறது, 9ஆம் இடங்கிறது நவநீதன், நவீன் அப்படிங்கிற பேர் வரும் பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் இருந்தால். சந்திரன் வலுவாக இருந்தால் அவங்களுக்கு எப்படி பேர் வரும் அப்படின்னா லோகநாதன். லோகம் அப்படிங்கிறது சந்திரனுடைய பேர். பார் அப்படிங்கிறது உலகம்ங்கிறது சந்திரன் தான். அப்போ பார்கவி, பார்த்திபன். அதே மாதிரி பெண்கள் பெயர் கொண்ட ஆண்கள், இப்போ பாரதி அப்படின்னு இருக்குது, அதுவும் ஒரு ஆணுடைய பேர். பெண்ணுடைய பேரும் இருக்குது, ஆனால் ஆண்கள் இந்த பெண்கள் பெயரை வச்சுருப்பாங்க. அது சந்திரன் வளர்த்தா இந்த மாதிரி பேரும் வரும். பாரதி அப்படிங்கிற ஆண் பெண் பேர் வச்சுருப்பார். ரமணிங்கிறது ஆண் பேர்லேயும் இருக்குது, பெண் பேர்லேயும் இருக்குது. ஜெயச்சந்திரன் அப்படிங்கிறது ஆண் பேர் தான், ஆனால் உண்மையிலே அது பெண் பெயர். ஜெயாங்கிறது பெண்ணு, சந்திரங்கிறது ஒரு பெண்ணு. பிரியாங்கிறதும் இந்த பேர் வரும் சந்திரன் வலுவாக இருந்தால். அடுத்து சனி, சந்திரன், கேது இப்படி காம்பினேஷன் இருந்தால் லோகேஸ்வரன் பேர் வரும். ஏன்னா லோகம் அப்படிங்கிறது சந்திரன், கேசம் முடிங்கிறது கேது, ஈஸ்வரனுங்கிறது சனி. அப்போ லோகம், கேசம், ஈஸ்வரன், லோகேஸ்வரன் அப்படிங்கிறது சனி, சந்திரன், கேது காம்பினேஷன் வந்தால் லோகேஸ்வரன் பேர் வரும். 2ஆம் அதிபதி கடகராசியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கடகம் அப்படிங்கிறது ஆறு குறிக்கக்கூடிய இடம், ஆற்று பகுதியை குறிக்கக்கூடிய இடம். அப்போ 2ங்கிறது முகம், கடகம்ங்கிறது ஆற்று பகுதி. அப்போ 2ஆம் அதிபதி கடகராசியில் இருந்தால் ஆறுமுகம்னு பேர் வரும். இன்னொரு கான்செப்ட் 2ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் சேர்ந்தால் ஆறுமுகம்னு பேர் வரும். ஏன்னா இது 6வது வீடு, 2ங்கிறது முகம். அப்போ முகம் + 6 ஆறுமுகம் அப்படின்னு பேர் வரும். 9ஆம் அதிபதி நீர் ராசியில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. 9ஆம் அதிபதி நீர் ராசியில் இருந்ததுன்னா பக்தவச்சலம் அப்படின்னு பேர் வரும். 3வது இடத்துல குரு இருந்தால் வீரத்தை குறிக்கக்கூடிய இடம், தைரியத்தை குறிக்கக்கூடிய இடம் 3ஆம் இடம். அதில் குருன்னு பேர் இருந்தால் வீரகுமார்னு பேர் வரும், வீர விஜய்ன்னு பேர் வரும், பலராம் அப்படின்னு பேர் வரும். 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் வீரலட்சுமின்னு பேர் வரும். 5ல் குரு இருந்தால் அது சந்தானத்தை குழந்தைகளை குறிக்கக்கூடிய இடம். அப்போ சந்தானகுமார் அப்படின்னு பேர் வரும், பாலகுமார் அப்படின்னு பேர் வரும். அதில் 5ல் செவ்வாய் இருந்தால் குழந்தை வேலு அப்படின்னு பேர் வரும். அப்புறம் குரு வலிமையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஜாதகத்தில், அவங்க பேர் சந்தோஷ், ஆனந்த், மகிழன் அப்படின்னு பேர் வரும். ஏன்னா குருங்கிறது இனிப்பை குறிக்கக்கூடியது. இனிப்பு சாப்பிட்டா எல்லோரும் சந்தோஷமாக தானே இருப்பாங்க. அப்போ சந்தோஷ் அப்படின்னு பேர், ஆனந்தமாக இருப்பாங்க, ஆனந்த் அப்படிங்கிற பேர், மகிழ்ச்சியாக இருப்பாங்க, மகிழன் அப்படிங்கிற பேர் குரு வலுவாக இருந்தால் அந்த பேர் வரும். புதன் ராகு சம்மந்தப்பட்டால் பத்மாவதின்னு பேர் வரும். ஏன் பத்மாவதின்னு பேர் வருது? அதாவது ராகுங்கிறது பாம்பு, புதன்கிறது விஷ்ணு. அப்போ விஷ்ணு பாம்பு படிக்கல் இருக்கிறது பேர் பத்மநாபன் அப்படின்னு பேர். அப்போ அது பத்மா அப்படிங்கிற பேர் தொடர்ந்து வரும். பத்மாவதி அப்படின்னு பேர் வரும். குரு கேது சேர்க்கை இருந்தால் குருங்கிறது ராம், கேதுங்கிறது சாமி. இப்போ ராமசாமின்னு பேர் வரும். ரிஷிகளை குறிக்கக்கூடியதான் கேது. கேசத்தை முடிய குறிக்கிறது கேது. அப்போ ரிஷிகேஷ்னு பேர் வரும். குமார் அப்படிங்கிறது குரு, சாமிங்கிறது கேது. அப்போ குமாரசாமின்னு பேர் வரும்.
இப்போ இது என்னுடைய ஆய்வில் கண்டுபிடிச்ச சில பெயர்கள் தான். இன்னும் நூற்றுக்கணக்கான பெயர்கள் வந்து இருக்குது. அத்தனை இதையும் போடணும் அப்படின்னா நிறைய ரிசர்ச் தேவைப்படும். சில பெயர்கள் வந்து நான் மறந்து கூட போயிருப்பேன். அப்போ அந்த மாதிரி பெயர்களையும் நான் வந்து ஒருமித்து உங்களுக்காக வந்து பேரியல் ஜோதிடத்தில் இன்னொரு 4 வீடியோ நான் போடுறேன் கண்டிப்பாக. பேரியல் ஜோதிடத்தை வந்து யாரும் எங்கேயும் போய் கற்றுக்க தேவையில்லை. நீங்கள் ரிசர்ச் பண்ணி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாலே இந்த பெயர்களை வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ சிலர் வந்து பேரியல் ஜோதிடத்தில் ஆராய்ச்சி பண்ணி சில பெயர்கள் சொல்கிறாங்க. அதை அப்ளை பண்ணி பார்த்தா தப்பாக வருது, அது கரெக்டாக பொருந்தி வரல. அதனால் வந்து எனக்கு சரியாக படுறது இங்கே நான் போட்டிருக்கேன். இது உங்களுக்கு ஒத்து வந்துச்சுன்னா ஏற்றுக்கோங்க, ஒத்து வரலன்னா உங்களுக்கு எது ஒத்து வருதோ அதை ஏற்றுக்கோங்க. நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி என்னுடைய கான்செப்ட் கரெக்டுன்னு சொல்கிறது இல்லை. ஆராய்ச்சி பண்ணாமல் எதையும் ஏற்றுக்கிறது இல்லை. ஆராய்ச்சி பண்ணி கரெக்டாக வந்தால் ஏற்றுக்கோங்க, கரெக்டாக வரலன்னா ஃபீஸ் கட்டி படிங்க, தப்பே இல்லை. ஆனால் நான் வந்து என்னுடைய ஆராய்ச்சி பண்ணாமல் யார் சொல்கிறது ஏற்றுக்க முடியாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இது வரைக்கும் போட்ட வீடியோஸ் எல்லாமே என்னுடைய சொந்த கருத்துக்கள் தான். மூல நூல்களில் சொல்லப்பட்டதோ பெரிய ஜோதிடர்கள் சொன்னதோ வந்து நான் போடுறதில்லை. ஆய்வின் மூலிமா வெளிப்படுத்த ஒரு உண்மைகளை மட்டும்தான் நான் தெரிவிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.